சினிமாவில் வெகுளி கதாபாத்திரங்களில் நடித்து கவனம் பெற்ற நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது கொலை மிரட்டல் புகார் வந்திருப்பது திரையுலகிற்கே ஷாக்கை கொடுத்துள்ளது. சமீப காலமாக அம்மா கதாபாத்திரம் என்றாலே நினைவுக்கு வருவது சரண்யாதான். நடிப்பதுதான் யதார்த்தம் என்றாலும் இன்டர்வியூக்களில் பேசும்போது கூட கொஞ்சி கொஞ்சி பேசி தன்னை ஒரு குழந்தை போல காட்டிக் கொண்டுள்ள சரண்யா பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகாரில் சிக்கியிருக்கிறார். சென்னை விருகம்பாக்கம் பத்மாவதி நகரில் வசித்து வரும் நடிகை சரண்யா பொன்வண்ணன் தனது காரை வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஸ்ரீதேவி என்பவர் மருத்துவமனைக்கு செல்வதற்காக கேட்டை திறந்து காரை எடுக்க முற்படும் போது கேட் நீளமாக இருந்ததால் வெளியே நின்ற சரண்யாவின் காரை உரசியிருக்கிறது. சுமார் 20 அடி நீளமுள்ள அந்த கேட் உரசியதில் நடிகை சரண்யாவின் கார் லேசாக சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இரு குடும்பத்திற்கும் இடையே பார்க்கிங் பிரச்சனை இருக்க கேட் உரசி கார் சேதமடைந்தது சரண்யா குடும்பத்திற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கார் சேதமடைந்ததை பார்த்து நடிகை சரண்யா வீட்டிலிருந்து வேக வேகமாக வந்த நபர் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சண்டை போட ஆரம்பித்தார். பதிலுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களும் பேச இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. பேசிக் கொண்டிருக்கும் போதே வீட்டுக்கு சென்று நடந்ததை சொல்லி பொன்வண்ணனை அழைத்து வந்தார் அந்த நபர். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றும் கதையாக பொன்வண்ணன் வந்து இன்னும் ஆவேசமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்க சரண்யாவின் 2 மகள்களும் பக்கத்து வீட்டை நோக்கி படையெடுத்து வரவே பிரச்சனை இன்னும் பெரிதானது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே நடிகை சரண்யாவும் வீட்டிலிருந்தே கோபம் கொந்தளிக்க பக்கத்து வீட்டுக்கு முன்பு வந்து நின்று கையை காட்டி மிரட்டியும் கைகளை தட்டி கடுப்பேற்றியும் பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. எதிர்த்தரப்பில் கணவன் மனைவி என இருவர் மட்டும் சமாளித்துக் கொண்டிருக்க நடிகை சரண்யாவின் குடும்பமே வீதியில் நின்று தகராறு செய்ய அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது. அத்தோடு சரண்யா வீட்டிலிருந்து முதலில் சண்டைக்கு வந்த நபரும் எதிர்த்தரப்பினரை பார்த்து கையை ஓங்கி அடிக்க பாய்ந்தார். சாதாரண பார்க்கிங் பிரச்சனைக்காக மொத்த குடும்பமே வீடு புகுந்து சண்டைக்கு வந்த நிலையில் எதிர்த்தரப்பினரான ஸ்ரீதேவி போலீசில் புகார் அளித்துள்ளார். தாம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என கூறியும் ஆபாசமாக பேசியும் கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது புகார் அளித்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விருகம்பாக்கம் போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.